எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 100 ரூபாயை வச்சு இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறதும் நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. இங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி ஜெரோதா காயின் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஜெரோதா காயின் இப்படிதான் ஓபன் ஆகும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணா ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல யுவர் வாட்ச் லிஸ்ட், ஆன்கோயிங் என்எஃப்ஓ, சேவ் டேக்ஸ், லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு, ஈக்விட்டி, டெபிட், இப்படி நிறைய காட்டும். இதுல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மேல 3000 பிளஸ் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கவர் அப்படிங்கிற பேஜுக்கு போகும். அப்படி இல்லைன்னா நீங்க ஹோம் பேஜ்ல டிஸ்கவர்ல நீங்க போய்க்கலாம். போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஈக்விட்டி, டெப்ட், ஹைபிரிட், சொல்யூஷன் ஓரியன்டட், நம்ம அதர்ஸ் அதுல தான் போறோம். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதுல தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம இப்ப அதர்ஸ் டச் பண்ணிக்கலாம். அதர்ஸ் நீங்க டச் பண்ணீங்கன்னா அதுல எனி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், இடிஎஃப் அப்படின்னு ஓபன் ஆகும். அதுல இண்டெக்ஸ் ஃபண்ட் இடிஎஃப் டச் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா இப்படிதான் அதுல ஓபன் ஆகும். இது எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடிஐ நிப்டி 50 இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நிப்டி 50 அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு 100 ரூபாயை வச்சு இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்படிங்கறதுனால 100 ரூபாய்க்கு உள்ள ஃபண்டை தான் நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ண போறோம். அதாவது 100 ரூபாய் வச்சு இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். நீங்க இதுல மேல டாப்ல ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா 4 ஆப்ஷன் இப்படி ஓபன் ஆகும். இதுல நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எல்லாமே ஓபன் ஆகும். அதாவது 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இப்ப நாவி நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை பாத்தீங்கன்னா அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 ரூபாய் தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 12 ரூபாய் தான். வேற என்னெல்லாம் ஃபண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கலாம். 100 ரூபாய்க்கு இருக்குது, 100 ருபீஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் நிப்டி 50 100 ருபீஸ்க்கு இருக்குது. இந்த மாதிரி 100 ரூபாயிலிருந்து 100 ருபீஸ், 500 ருபீஸ், 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அது 0.5, 0.09, 0.09, 0.1 இப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. மினிமமா 0.05 இருந்து ஆரம்பிக்குது. எக்ஸிட் லோட பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே 0வா தான் இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். அதனால அதை நீங்க பெருசா பார்க்க வேண்டாம். இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 0வா இருந்தா பெஸ்ட். நீங்க அதை அப்படி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஏஎம்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதாவது எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது, எந்த கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஹெச்டிஎஃப்சியா, ஐசிஐசியா, அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம் அதுல. அதுக்கப்புறம் எனிவே கொடுத்துக்கோங்க. அதுக்கு கேட்டகரி, அதாவது ஹைபிரிடா, டெபிட்டா, ஈக்விட்டியா, அதர்ஸா, சொல்யூஷன் ஓரியன்டா அப்படின்னு கேக்குது. நீங்க இதுல எந்த கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனின்னு அதையும் கொடுத்துக்கிறேன். இப்போ பிளான், அதாவது growth வேணுமா, ஆனுவல் வேணுமா, டெய்லி வேணுமா, இல்ல டிவிடெண்ட் வேணுமா, இல்ல மந்த்லியா, குவார்டர்லியா அப்படின்னு கேக்குறது. நம்ம growthல தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் மணி டபுள் ஆகும், growthம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால. அதுக்கப்புறம் AUM அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு வாடிக்கையாளர் வச்சிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் அவங்க கையில இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நீங்க எவ்வளவுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்க. அதாவது 100 ரூபாயில இருந்தா, 200 ரூபாயில இருந்தா, 500 ரூபாயில இருந்தா, இல்ல 1000, 2000, 5000 அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு 100 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, 500 ரூபாய் தான் பண்ண போறீங்கன்னா அதை நீங்க செட் பண்ணிட்டு ஃபில்டர்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மட்டும் அங்க காட்டும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, உங்களுக்கு எந்த லெவல்ல ரேஷியோ வேணும் அப்படிங்கறது அதுல காட்டுது. நீங்க மினிமம் மேக்சிமம் 0.2% இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட். உங்களுக்கான growth அதிகமா இருக்கும், உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸிட் லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 0 தான். அதர் ஃபண்டை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அதுவும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே எத்தனை % ரிட்டர்ன் உள்ள ஃபண்ட் வேணும் அப்படின்னு கேக்குது. அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு நான் growth காட்டணும் அப்படின்னு கேக்குது. 1 இயரா, 2 இயரா, 3 இயரா அப்படின்னு அதை நீங்க கொடுத்துட்டு நீங்க அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஃபில்டர்ல செட் ஆயிடும். நீங்க இதுல 5% இல்ல 10% growth இருக்கிற மாதிரி ஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது மேல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு growth, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0ல இருந்து 0.2 அப்படின்னு செட் பண்ணிருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஃபில்டர்ல போயிட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாய் அப்படின்னு வச்சு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க 500 அப்படின்னு மாத்திட்டு இப்போ
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.02 வச்சிருக்கீங்க. இப்போ அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்குள்ள ஃபண்டு மட்டும்தான் இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 ஆரம்பிக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.2க்கும் கீழே இருக்குது. அதாவது 0.18 தான் இருக்குது. நீங்க இப்படி வந்து ஃபில்டர் கொடுத்தும் நீங்க ஃபண்டுக்குள்ள போயிட்டு ஃபண்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டு வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபண்டு வந்து எந்தெந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதாவது ஐடி செக்டார்ல வந்து இது 36% வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால கீழே பாத்தீங்கன்னா ஃபண்டு ஹோல்டிங்ல ஐடி செக்டார்ல தான் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் அவங்க தான் வந்து அதிகமாக வந்து ஃபண்டு ஹோல்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார்ல இருக்குது. இந்த அனலைசிஸும் நீங்க பாத்துக்கணும். எந்த செக்டார்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மெயினா நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபில்டர் வேண்டாம் நான் எடுத்து விட்டுறேன் அப்படின்னா நீங்க அதை எடுத்து விட்டுட்டு நீங்க இப்போ ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடலாம். ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து நீங்க எந்த ஃபண்டை வந்து ஓபன் பண்ணாலும் அதுல 2 ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், யூடிஐ நிஃப்டி 50 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா growth, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இண்டீரியம் அப்படின்னு இருக்கு. growth தான் எப்பயுமே வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட அமௌண்ட் வந்து மல்டிப்ளை ஆகும். காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. இது வந்து growthல இருக்கிற என்ஐவி வேல்யூ பாத்தீங்கன்னா ₹154. நீங்க வந்து 1 இயருக்கு எவ்வளவு ரிட்டர்ன் பாத்துக்கோங்க. 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் இப்படி பாத்துக்கலாம். இதுவே வந்து இன்னொரு பிளான் இன்ட்ரீம் இருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதோட என்ஐவி பாத்துக்கோங்க 77.81 தான் இருக்குது. அதாவது அப்படியே வந்து பாதியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க இதுல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது கரெக்டா நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அதாவது growth ஃபண்டை தான் நீங்க வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ HDFC இண்டெக்ஸ் ஃபண்டை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா ₹100 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இதுல எக்ஸிட் லோட் பாருங்க 0.25% இருக்கு. அதனால வந்து நம்ம விட்டுறலாம். நம்ம இப்போ ICICI நிஃப்டி 50 ஃபண்டை எடுத்துக்கலாம். அதுலயும் 2 இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ₹31 என்ஏ வேல்யூ, growth பாத்தீங்கன்னா ₹232 வந்து என்ஏவி வேல்யூ இருக்குது. இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க growthல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுல பாத்துக்கோங்க 1 இயர் வேல்யூ என்ன இருக்கு, 2 இயர் ரிட்டர்ன் என்ன கொடுத்திருக்கு, 3 இயர் ரிட்டர்ன் என்ன கொடுத்திருக்கு, 4 இயர் ரிட்டர்ன் என்ன, 5 இயர் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ₹100 தான். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம சொன்ன மாதிரி 0.2க்கு கீழே தான் இருக்கு. அதே மாதிரி 3 மந்த்ஸ்ல வந்து கிராஃப் எப்படி இருந்திருக்கு, 6 மந்த், 1 இயர், 2 இயர், 3 இயர் மேக்ஸிமம் கிராஃப் வந்து நீங்க இதுல பாத்துக்கலாம். அடுத்தது லாக்இன் பீரியட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கறது நீங்க அதுல பாத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கிராஃப்லயே வந்து என்ஏவி வேல்யூ எந்த இயர்ல எந்த மந்த்ல எப்படி இருக்கிறது நீங்க பாக்குறதுக்கு அதை டச் பண்ணா போதும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கிராஃப்லயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 6,954 கோடி. அதே மாதிரி லாக்இன் பீரியட் இருக்கானா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஃபண்ட் மேனேஜர் யாரு, எந்தெந்த செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பினான்சியல்ல 20%, ஐடி செக்டார் 14, எனர்ஜி 11, அடுத்தது பினான்ஸ் பேங்க் இதுல 10. நீங்க வியூ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா வேற எந்த செக்டார்லாம் இருக்கு அப்படிங்கிறது இதுல வருது. ஹெல்த் கேர், யூட்டிலிட்டிஸ், அடுத்தது அயன், ஸ்டீல், ஆட்டோ, 2 வீலர், 3 வீலர்ஸ் இந்த மாதிரி செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் ஃபண்ட் ஹோல்டிங் யாரெல்லாம் அதிகமா வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். அதுல HDFCக்கு வந்து 10% இருக்கு, ரிலையன்ஸுக்கு வந்து 10% இருக்கு, ICICI 7%, இன்ஃபோசிஸ் வந்து 6%, டாடா, அடுத்தது ITC, ஆக்சிஸ் பேங்க், பாரத் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கு. பஜாஜ் பினான்ஸ், சன் ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், NTPC, அடுத்து டைட்டன் கம்பெனி, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ்ல தான் வந்து இந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ற ₹100 பிரிஞ்சு கொடுக்கும் அப்படிங்கறது தான் இதுல கொடுத்திருக்காங்க. எந்தெந்த ரேஷியோல கொடுப்பாங்க அப்படிங்கறத இதுல போட்டிருக்காங்க. நீங்க கொடுக்க ₹100 HDFCல வந்து 10%, இப்போ வந்து JSW ஸ்டீல்ல வந்து 1% அப்படி வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் விப்ரோ இந்த மாதிரி செக்டார்ல தான் உங்க அமௌண்ட் வந்து பிரிஞ்சு போகும் அப்படிங்கிறது. இதுல இப்போ பை SIP இருக்கு. நீங்க பை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லம்ஸ் அமௌண்ட், ஒன் டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றது தான் பை. நீங்க பை கொடுத்துட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் அமௌண்ட் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ₹500 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல 5 லட்சம் வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிட்டு பை கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்னு கேட்கும். நீங்க இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து நெட் பேங்கிங்கோ இல்ல வந்து UPI யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேக் கொடுத்துட்றேன். நம்ம SIP ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால முதல்ல நம்ம வந்து SIP எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ SIP அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல மேல AMC SIPன்னு இருக்கு. அதை வந்து நீங்க
மேண்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோவா வந்து நீங்க இது மாத்த முடியாது. மாசம் மாசம் வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும், உங்களால மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கறத அது சொல்லுது. அதுக்கப்புறம் கீழே வந்து கிரியேட் மேண்டேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத சொல்லும். இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கு, அது வந்து மந்த்லியா வீக்லியா அப்படிங்கறத நீங்க வந்து ஏஎம்சி எடுத்து விட்டீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். கிரியேட் மேண்டேட் இருக்கு, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் செட்டப், அதாவது மாசம் மாசம் நீங்க போய் கட்ட வேண்டியதில்லை, அந்த குறிப்பிட்ட டேட் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். அதுதான் ஏஎம்சி அப்படின்னு சொல்றது. அது இதுல மேல பாத்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 100 ரூபாய். நீங்க மினிமம் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது 100 ரூபாயும் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட வசதியை பொறுத்தது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா வீக்லியா இல்ல 15 days ஒன்ஸா இல்ல மந்த்லியா இல்ல குவார்டர்லியா அப்படிங்கறத நீங்க மாத்திக்கலாம். எப்ப வேணா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இதுல வந்து நீங்க ஃப்ரீக்வன்சில மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து மந்த்லி பண்ண போறேன், எந்த டேட்ல பண்ண போறேன், எனக்கு 1ஆம் தேதி எடுக்கணும் அப்படின்னா நீங்க 1ஆம் தேதி கொடுத்துக்கலாம், இல்ல 5ஆம் தேதி அப்படின்னா நீங்க 5ஆம் தேதி கொடுத்துக்கலாம், இல்ல எனக்கு ஒரு 10ஆம் தேதினா நீங்க 10ஆம் தேதி கொடுத்துக்கலாம், இல்ல எனக்கு 25ஆம் தேதி எடுத்தா போதுன்னா 25ஆம் தேதி கொடுத்துக்கலாம். மினிமம் எல்லாருமே 5ஆம் தேதி சூஸ் பண்றதுனால நானும் 5ஆம் தேதி சூட் பண்ணிடுறேன். கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் அப்படின்னு இருக்குது, அதாவது மாசத்துக்கு நான் 10% இல்ல வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குது. நீங்க அதை டிக் பண்ணியும் விடலாம், இல்ல எடுத்தும் விட்டுறலாம். நீங்க 20% வேணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க 20% கொடுத்தீங்கன்னா கீழே 20 ரூபா வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு காட்டுது. நீங்க அதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணுமோ அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. எந்த மாசத்துல இருந்து எடுக்கணும்னு கேக்குது. மே மாசம் எத்தனாம் தேதி, 12ஆம் தேதி. அப்போ நீங்க 30% கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மே மாசம் அந்த தேதியிலிருந்து அது எடுத்துக்கும். நீங்க வந்து 10% தான் கொடுக்கணுமா, இல்ல 5% வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அது நம்ம வசதியை பொறுத்ததுதான். இல்ல கொடுக்க வேண்டாம் அப்படின்னாலும் வேண்டாம், இல்ல என்னால 1% தான் கொடுக்க முடியும், தாராளமா கொடுத்துங்க. அடுத்த மாசத்துல இருந்து, அதாவது மே மாசம் 12ஆம் தேதியில இருந்து அது 1 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கும். இல்ல எனக்கு மே மாசம் வேணாம், ஜூன் மாசம் தான் வேணுமா, நீங்க மாத்திக்கலாம். அதையும் மாத்திக்கலாம், டேட்டையும் மாத்திக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்குது. இப்படிதான் சிம்பிளா வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இல்ல வேண்டாம், நான் வந்து ஸ்டெப் அப் பண்ணலன்னா எடுத்து விட்டுருங்க, எனக்கு 200 ரூபா வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், 100 ரூபா தான் வேணும்னா நீங்க 100 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க கொடுத்துடலாம். இப்ப இப்படிதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். மாசம் மாசம் நான் வந்து 100 ரூபா கட்ட போறேன் அப்படிங்கறத அதுல போட்டாச்சு. இப்போ கிரியேட் எஸ்ஐபின்னு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் வந்து பேஜ் ஓபன் ஆகும். இப்போ மறுபடியும் நீங்க வந்து இதை கிரியேட் அப்படின்னு வந்து பண்ணீங்கன்னா இப்போ பேமெண்ட் பேஜுக்கு போவோம். இது வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கிரியேட் கொடுத்ததுனால அது எஸ்ஐபி ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல எஸ்ஐபி அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுல போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து உங்களுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு ஆக்டிவ்னு காட்டுது, எப்ப கிரியேட் பண்ணீங்க டேட் காட்டுது 13 ஏப்ரல் அப்படின்னு. அதாவது நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு கேக்குது, 5th மே அப்படிங்கறதும் காட்டுது. நீங்க இதை ஓபன் பண்ணினீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 600 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, மாசத்தை மாத்திருக்கு, 6ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. மாடிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து மாடிஃபை பண்ணணுமான்னு கேக்குது. ஆமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாடிஃபை ஆயிடும். இப்போ மந்த்லி பாத்தீங்கன்னா 600 அப்படின்னு வந்திருக்குது. இல்ல எனக்கு 100 ரூபா தான் வேணும்னா மறுபடியும் மாடிஃபை அப்படின்னு போயிட்டு மாடிஃபை கொடுத்துட்டு நீங்க 100 ரூபாய் மறுபடியும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்ப மறுபடியும் மாடிஃபை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் எஸ்ஐபி அப்படிங்கிறது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். பாத்தீங்கன்னா இதுல தெரியும் 100 ரூபாய். இல்ல என்னால வந்து ஒரு மாசம் கட்ட முடியுது, ஒரு மாசம் கட்ட முடியலன்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ரைட் சைடு உள்ள 3 டாட் இருக்குல்ல பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இதை நிறுத்தி வைக்கணுமான்னு கேக்குது. ஆமான்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எப்ப வந்து அதை வந்து எடுத்து வரீங்களோ அது வரைக்கும் வந்து அது அப்படியே தான் இருக்கும். நீங்க எப்ப பணம் வருதோ அப்போ வந்து கட்டிக்கலாம், அது வரைக்கும் நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க அமௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல. இப்படி தாங்க ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி வந்து டெலிட் ஆயிடும், நீங்க புதுசா ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது எங்க போகணும்னா ஆர்டர், அடுத்தது வந்து ஆர்டருக்கு போவோம். ஆர்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து இன்னும் ப்ராசஸ் ஆகலை அப்படிங்கிறது காட்டுது. நீங்க இப்போ வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்ல கூகுள் பேயோ யூபிஐயோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம்.